தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகாபலிபுரத்தை ஒரு வீடியோ டூர் மாதிரியே நம்ம ஆடியோ டூர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலேயே புலிக்குகையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கோபு அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். புலிக்குகையை பார்த்த பின்னாடி மகாபலிபுரம் உள்ளே போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கிருஷ்ண மண்டபம். இந்த கிருஷ்ண மண்டபத்தில் கிருஷ்ணர், பலராமர், இடையர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதை தாங்குகிற போல கிருஷ்ணர் தாங்குவது போல கோவர்தனகிரி அந்த நம்ம பாகவதத்தில் விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராண சிற்பத்தை வடிச்சிருக்காங்க. இதை பற்றி படிக்கும்போது ரொம்ப நாள் முன்னாடி படித்த நினைவு, எங்கே படித்தேன் அப்படின்னு ஞாபகம் இல்லை, யார் சொல்லி கேட்டதும் ஞாபகம் இல்லை எனக்கு. கலித்தொகையில் வரக்கூடிய சில காட்சிகளை வர்ணிப்பது போல இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். இந்த கிருஷ்ண மண்டபத்துடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக இதை உருவாக்குனாங்க, கலித்தொகையோடு தொடர்பு உண்டா, அதை நீங்கள் விளக்கணும். எனக்கு கலித்தொகையோடைய தொடர்பு இருக்கான்னு தெரியல. பரிபாடல் தொடர்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா பரிபாடலில் பெருமாளை பற்றி இருக்குன்ட்டு. ஆனால் பாகவதம் அந்த பெருமாள் கதை அப்படிங்கிறது நம்ம புதாக இருக்குது. நம்ம சிலப்பதிகாரம் எடுத்தீங்கன்னா ஆட்சியர் குரவையில் கிருஷ்ணனை பற்றி நீட்டமான இதெல்லாம் இருக்குது. அவங்க பாடும்போது கண்ணனை பற்றி பாடுகிறார்கள். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆண்டாள் பாசுரத்தில் எடுத்திங்கன்னா அவன் நப்பிண்ணைன்னு அடிக்கடி சொல்கிறான். இந்த பாகவதத்தில் நப்பிண்ணை கிடையாது. நம்ம தென் மரபில் தான் நப்பிண்ணை அப்படிங்கிற அந்த பெண்லாம் வராங்க. ஸோ இந்த கிருஷ்ண மண்டபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிருஷ்ணர் வளர்ந்த இடம். தமிழ்நாடு கிடையாது, அவர் வளர்ந்த இடம் யமுனைக்கரையில் தான் சொல்கிறாங்க. ஏயா அங்கே அந்த கோவர்தன மலையை பூஜை பண்ணுகிறார்கள். இந்திரனை பூஜை பண்ணுறதை நிறுத்திட்டு இந்த கோவர்தன மலை தான் நம்மளுக்கு எல்லாம் தருது, எதுக்கு பண்ணுறேன்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு கோபம் மழை வேற வரைக்கிறதுனால அந்த மழை நிற்காம பத்தியா கிருஷ்ணா அவங்களால ஏமாந்து போயிட்டோம், இந்திரன் இவ்வளோ கோபம் காட்டுறான்னு சொல்லும் பொழுது அந்த மலையை தூக்குற மாதிரி அந்த சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிற்பம் வடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் சுண்டி விரலை தூக்கி காட்டிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு கையை தூக்கிட்டு நிற்கிறார் அவர் கிருஷ்ணர். பக்கத்தில் வலது பக்கம் அவர் பக்கத்தில் அவர் உசரத்துக்கு பலராமன் நிற்கிறார். ரெண்டு பேருமே கிரீடம் போட்டிருக்காங்க. இடது பக்கத்தில் அவர்களுடைய சகோதரி சுபத்திரை நிற்கிறாங்க. இன்னொரு ராஜகுலத்தில் ஒரு ராஜகுலத்து கிரீடம் போட்டு ஒரு பெண் இருக்கா. இது நப்பிண்ணைன்னு சில பேர் சொல்கிறாங்க, வரலாற்றாளர்கள் சில பேர் சொல்கிறாங்க. இதை தவிர மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாதவ குலத்து மக்களாக இருப்பாங்க. இவங்க முக்கிய பாத்திரத்தினால இவங்க நல்லா ஒரு 6 அடி 6.5 அடிக்கு காட்டியிருப்பாங்க. அவங்கள ஒரு 5 5.5 அடிக்கு தான் மற்ற யாதவர்கள்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த சிற்பத்தோடைய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாதவன் மேலே, பயத்தில் இருக்கிற யாதவன் மேலே பலராமன் கையில் தோல் மேலே கை போட்டுட்டு நிற்பார். ரொம்ப லாபமாக நிற்பார். எப்போ பயப்படுற அப்படின்ற ஒரு மாதிரி கை போட்டு நிற்பார். அவன் என்னது இளவரசரே, ஏன்னா அப்போ ராஜா கிடையாது, உக்ரசேனர் தான், அவங்க தாத்தா தான் ராஜா. இளவரசரே நம்ம தோளில் கை போட்டுறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பவ்யமோட அவன் பாவம், இவருடைய ராஜரீக பாவத்துக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்க்குறதுனா. ஆமாம். இப்போ ஒரு தோனியும் ஒரு ரசிகரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா தோளில் போட்டோன்னா அப்படியே ஒரு குஷியில் இப்படி பண்ணுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முழிப்பான்ல, அதே அந்த ஃபீலிங் தான். அந்த மாதிரி ஒரு பாவத்தை அதில் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த அப்புறம் பல மாடு இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கும். ஒருத்தன் மாடு பால் கறந்துட்டு இருப்பான். என்ன ஒரு குடும்பம் இப்போ கையில் குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க, தலையில் பானையை வச்சுட்டு இருப்பான், மோர் விற்கிறாங்களா தயிர் விற்கிறாங்களா இதை விற்றுட்டு போயிட்டு இருப்பாங்க. மாடெல்லாம் அடி சும்மா இது பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம். ஓரத்தில் 2 காதை, நம்ம நோட்டில் விடுவாங்களா, ஓரமாக 2 காதலை நம்ம தனியாக போய் பேசுவோம், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு காதல் சிற்பம் ஒன்று இருக்கு. இது எல்லாம் இந்த சிற்பிகளுடைய கற்பனை சக்தி, ஒரு 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 குதூகலம் எல்லாம் அந்த சிற்பத்தில் அடங்கி இருக்கிறது. இதுக்கும் நான் பாலுசாமியோடைய இதுக்கு சொல்கிறேன், கோவர்தன மண்டபம் என்று சொல்கிறேன். இதே மாதிரி குறுங்குடி, திருக்குறுங்குடின்னு ஒரு இதில் ஒரு சிற்பம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோவர்தன மலை தூக்குற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாரும் மக்கள்லாம் நடுங்கிட்டு குளிரில் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பான். ஏன்னா பேய் மழை கொட்டுது. ஆமாம். ஒரு வாரம் 2 நாள் 10 நாளாக மழை கொட்டுது. மழை குளிரில் அவங்கெல்லாம் தாங்கிட்டு இருக்க மாதிரி காட்டும். அது சாதாரண காட்சி. மழை பெஞ்சதுன்னா மக்கள் குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க காட்டுறேன். இது பல்லவர்களுடைய சிறப்பு என்னன்னா, இதில் நம்ம தலைக்கு மேலே ஒருத்தன் மலையை தூக்கிட்டு இருக்கான்ற ஒரு எண்ணமே இல்லாமல் எல்லாரும் இருப்பாங்க. ஓஹோ, இல்லையா? பிரம்மாண்டமான ஒரு மழை பெய்யுது. நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஏரியெல்லாம் உடைச்சிட்டு மழை பெஞ்சு அந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது. ஊரே பீதியில் இருக்கணுன்ற ஒரு உணர்ச்சியே இருக்காது. கிருஷ்ணன் தூக்குறான், நம்மெல்லாம் இதாக இருக்கும் அப்படிங்கிற அது மாடு கவலைப்படாது, மனுஷன் கவலைப்பட மாட்டான், பொண்ணும் கவலைப்படாது. நீ பால் கலக்கணும், அங்கே ஒருத்தன் ஒரு பொண்ணை தூங்க வைப்பாங்க, ஒரு அம்மா, அவன் புல்லாங்குழல் பாசிட்டு அவன் புருஷன் இருப்பான்.
நீ ரொம்ப சத்தமா போடுறேன்னு சொல்றாளா, இன்னும் கொஞ்ச நேரம் பாடுன்னு சொல்றாளான்னு தெரியாது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இது மாதிரி ரொம்ப சகஜமா வீட்டில் நடக்கிற காட்சிகள் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு பிரம்மாண்ட புயல் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம கண்ணன் பெருமாள் அவதாரம் எடுத்தவன் மலையை தூக்கிக்கிறான், நம்மெல்லாம் இதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், அவங்க சர்வசாதாரணமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சி தான் அதனுடைய சிறப்பு அம்சம். இந்த மண்டபத்துல, இது மண்டபம்னு இப்ப சொல்றோம், ஆமா, பல்லவர் காலத்துல அது மண்டபம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த மண்டபத்துல ஒரு 3 வரிசைக்கு தூண் இருக்கு. இப்ப இந்த தூண்களை பார்த்தா அது தெளிவாக அது புஷ்பபோதிகை இருக்கிறதுனால அது விஜயநகர காலத்து மண்டபம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள், கலையார்வலர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ விஜயநகர மன்னர்கள் இங்க வந்து ஆட்சி பிடிக்கிறத, அதனால 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தென்னகத்தை தமிழகத்துக்கு காஞ்சி மகாபலிபுரத்துக்கு அவங்க கையில வர வரைக்கும் அந்த தூண்கள் அங்க இல்லை. அப்போ அந்த பாறையிலேயே செதுக்கப்பட்டதை நம்ம பார்த்துருந்தோம்னா, அந்த மண்டபம் இல்லாம பார்த்தோம்னா கிருஷ்ணர் தூக்குறத அந்த மலைக்கு கீழே தான் அந்த சிற்பம் இருக்கு. ஸோ அதுக்கு மேல ஒரு 10 அடிக்கு மலை தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இயற்கையாகவே மலையை தூக்குற காட்சி நம்ம கண்ணு முன்னாடியிலேருந்து தெருலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பர். இதுல முன்னாடி நம்ம மழை காலத்துல போய் பார்த்தா என்ன தெரியும், நிஜமாலே நம்ம யமுனை கரைக்கு போயிடுவோம் இல்லையா, கிருஷ்ணன் கோவர்தனை தூக்குற மாதிரியே ஒரு உணர்ச்சி வந்துடும் இல்லையா. அதை செய்திருக்கிறார்கள். ஒரு இயங்கு சிற்பமாக மழையோடும் மலையோடும் சேர்த்து இந்த மதுசூதனன் கையை தூக்கி கொண்டு ஒரு மலையை தூக்கி கொண்டு கோவர்தனன் அங்கே நிற்கிறான், கோவர்தன கிரிதாரியாக நிற்கிறான். அன்றாட வாழ்க்கையை ரொம்ப சகஜமாக எந்த கவலையும் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். இதுல ஒரு பூடக செய்தியாகவும் சில பேர் சொல்றாங்க, பல்லவர்கள் தங்களை சொல்லும் போது எங்கள் ஆட்சிகள் போர் நடந்தால் நீங்க கவலைப்படாதீங்க, கிருஷ்ணன் மலை தூக்குற மாதிரி நாங்க தூக்குவோம், நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற ஒரு சொல்றாங்க. அது நம்ம எடுத்துக்கலாமான்னு தெரியாது, நம்ம கற்பனைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு சிற்பம், அது ஒரு பியூட்டிஃபுல் தீம் அப்படின்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மண்டபம் இல்லாம நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா அந்த அழகு வந்து நமக்கு வந்து தெரியும். மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிருஷ்ணன் மலையை தூக்குறாரு, மக்கள் எல்லாம் சேஃப்டியா இருக்காங்க, அதுபோல் நாங்க வந்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற செய்தி கூட பல்லவர்கள் சொல்ல வந்திருக்கலாம். இன்னும் இதை தொடர்ந்து இன்னும் மகாபலிபுரத்தில் முக்கியமான என்ன சிற்பங்கள்லாம் இருக்கு, மண்டபங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.